ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, டேஸ்டியாக, சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட், நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் 10 முந்திரி, 10 பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், அப்புறம் 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி ஆயில் சூடானதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு பன்னீர் உடையாது. அது கூடவே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பன்னீர் ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். திரும்பியும் அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறமா முந்திரி, பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் சுடு தண்ணியில் வேக வச்சாலே உங்களுக்கு தோல் நல்லா ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி அதுக்கு தக்காளி கூடயே நீங்கள் பாதாம் போட்டு சேர்க்கறதுனால நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரும். அப்புறமா ஒரு ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக வேணாம், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திரும்பியும் அதே கடாயில் நம்ம வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 50% குக் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை குழம்புல சேர்த்தா அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையானதளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் ஒரு க்யூப் பட்டர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.